வாக்காளர் பட்டியலிலிருந்து தகுதியற்றவர்கள் என கூறி 5 கோடி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கினால் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மல்யா பாக்சி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக மனுதாரரான ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி எம்பி மனோஜ் ஜா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். ஆதார், குடும்ப அட்டை உள்ளிட்ட எந்தவொரு அடையாள அட்டையையும் ஏற்க தேர்தல் ஆணையம் மறுப்பதாகவும், குடியுரிமையை தீர்மானிக்கும் அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்க முடியாது என்றும் அவர் கூறினார். வாக்காளர் பட்டியலில் இருந்த தனது பெயர் தற்போது நீக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது என கேள்வி எழுப்பிய கபில் சிபல், ஆதாரை ஆவணமாக ஏற்க தேர்தல் ஆணையம் ஏன் தயங்குகிறது என்றும் வினவினார். ஆதார் என்பது சரியான அடையாள ஆவணம் அல்ல என கூறிய தேர்தல் ஆணையம், சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் என்றும் தெரிவித்தது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சூரியகாந்த், குடியுரிமைக்கான இறுதி சான்றாக ஆதார் அட்டையை ஏற்றுக்கொள்ள முடியாது என தேர்தல் ஆணையம் கூறுவது சரியானது என்றும் அதனை சரிபார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் ஒருவர் உள்ளூரில் வசிக்கக்கூடியவரா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் வேலை என்றும், எனவே வாக்காளர் ஆதார் மற்றும் ரேஷன் அட்டையை கொண்டு படிவத்தை சமர்ப்பித்தால் அதனை தேர்தல் ஆணையம் சரிபார்க்க கடமைப்பட்டுள்ளது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தேர்தல் ஆணையத்தின் நடைமுறையில் சட்டவிரோதம் இருப்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தகுதியில்லாதவர்கள் என 5 கோடி வாக்காளர்களை நீக்கினால் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று எச்சரித்த நீதிபதிகள், வாக்காளர் பட்டியல் திருத்த நடைமுறை அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.